வணக்கம். இப்ப நம்ம ரிவ்யூ பார்க்க போற ஒரு திரைப்படம் வந்து சிரிச்சே வயிறு வலிச்சு போயிரும். அப்படி ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்த பேஸா வச்சு தமிழ்ல ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்திருக்கு. அதுவும் இப்படி ஒரு காமெடி திரைப்படத்த இயக்குனது வந்து இந்த இயக்குனரா? அப்படின்னா உங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். ஆமா. எஸ்.பி. முத்துராமன் அவர்கள் தான் அந்த படத்த வந்து இயக்கியிருக்காரு. எஸ்.பி. முத்துராமன் அவர்கள்னாலே உங்களுக்கு தெரியும். ரஜினி அவர்களுக்கு 25 படம், கமல் அவர்களுக்கு 25 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட இயக்குனர் இப்படி ஒரு காமெடி படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். ஆமா, அந்த படத்தோட பேரு தான் 1975ஆம் ஆண்டு மக்கள் கலைஞர் சி.ஐ.டி. சங்கர், ஜெய்சங்கர் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அப்படிங்கிற திரைப்படம். அதாவது இந்த திரைப்படத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு காரணமே வந்து அதோட அந்த யூடியூப் லிங்க்ல கமெண்ட் போட்டிருந்தவங்க தான். அந்த கமெண்ட் போட்டிருந்தவங்களாம் நன்றி. உண்மையிலேயே அருமையான திரைப்படம். நல்ல சிரிப்பா இருந்துச்சு. அதாவது இந்த படத்தை பேஸ் பண்ணி இப்ப லேட்டஸ்டா வந்த படம் என்னென்ன லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்லயே போட்டிருக்காங்க. உனக்காக எல்லாம் உனக்காக, சார்லி சாப்ளின் அப்படிலாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளத்தை அளித்தா படம் கூட இந்த மாதிரி ஒரு சாயல்ல வந்த படம் தான். இது மாதிரி நிறைய படங்கள் வந்து இந்த படத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ரொம்ப சிரிப்பா இருக்கும். அதாவது அந்த டைனிங் டேபிள் சீன்லாம் வந்து வேற எந்த படத்துலயும் அடிச்சுக்க முடியாது. அதே போல கிளைமேக்ஸ்ல வந்து அந்த காபரே இதெல்லாம் இருக்குல்ல சீன்லாம், அதெல்லாம் வந்து நல்ல ஒரு புத்திசாலித்தனமா இருக்கும். நல்ல காமெடியாவும் இருக்கும். டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். அது சுருளிராஜன் அவர்கள்லாம் பேசுற டயலாக், அசவன், மனோரமா, ஐயோ நடிச்சிருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திறமையான நடிகர்கள், மிக மிக திறமையான நடிகர்கள். அசோகன், மனோரமா, இவங்க இவங்க காமெடி எல்லாம் உங்களுக்கு சொல்லவே வேண்டியது இல்லை. அப்படின்னா எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க படம். முக்கிய நடிகர்கள் அப்படின்னா நம்ம ஜெய்சங்கர் அவர்கள், ஜெயசித்ரா அவர்கள், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி அவர்கள். அதாவது நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபடாஃபட் ஜெயலட்சுமி அப்படிங்கிற பேரே பார்க்கல. அது நடிக்கும் போது தான் யாருல அது இவ்வளவு திறமையான நடிகை, இவ்வளவு அழகான நடிகை, நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாலாம் இல்லையே, நம்மலாம் வந்து இதெல்லாம் கவனிக்கவே இல்லையே, பழைய நடிகைகள் எல்லாம் இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகலையே அப்படின்னு நினைச்சிட்டு தான் அப்புறம் பேர் செக் பண்ணா ஃபடாஃபட் ஜெயலட்சுமி அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இந்த படத்துல வந்து வித்தியாசமான இதா இருப்பாங்க, நல்லா அழகா இருப்பாங்க, திறமையா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் ஜெயசித்ரா அவர்கள், ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஜோடியா ஜெயசித்ரா நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு ஜோடியா ஃபடாஃபட் ஜெயலட்சுமி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. மேற்கொண்டு நடிகர்கள் பார்த்தோம் அப்படின்னா வி.கே. ராமசாமி அவர்கள் நடிச்சிருப்பாங்க, சி.கே. சரஸ்வதி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சி.கே. சரஸ்வதி அவர்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய படங்கள்லாம் வில்லியா நடிச்சிருப்பாங்க. பழைய படங்கள்லாம் தில்லான மோகனம் எல்லாம் நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான். அப்புறம் முக்கியமான ஒரு நடிகை யாரு அப்படின்னு சொன்னா சகுந்தலா அவர்கள். அவங்களே நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க, வில்லியா நடிச்சிருப்பாங்க. மிக மிக திறமையான நடிகை. இப்படி எல்லோருமே மிக மிக திறமையான நடிகர்கள். இயக்கம் சொல்லவே வேண்டியதுல மிக மிக திறமையான இயக்குனர். இந்த படத்தை நஞ்சப்பன் அப்படிங்கிறவர் தயாரிச்சிருக்காரு. மாடர்ன் தியேட்டர்ஸ் ஸ்டுடியோல தான் படத்தை எடுத்திருக்காங்க. பி.எஸ். நரசிம்மன் அப்படிங்கிறவர் வந்து வசனம் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும். வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா காமெடியா இருக்கும். சுருளிராஜன் அவர்கள் பேசுற வசனங்கள், வி.கே. ராமசாமி அவர்கள் பேசுற வசனங்கள், ஜெய்சங்கருக்கும் ஸ்ரீகாந்துக்கும் வர்ற வசனங்கள். ஐயோ, படம் வந்து சரியான காமெடி படம். நீங்க இந்த சார்லி சாப்ளின் இந்த படத்தெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கதை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து மிகப்பெரிய பணக்காரரா இருக்கும். வி.கே. ராமசாமி வீட்டுக்கு மருமகனா போயிடுவார். அதாவது வி.கே. ராமசாமி அவர்களின் மகள் தான் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி அவர்கள். ஸ்ரீகாந்த் வந்து அந்த பணக்கார ஃபடாஃபட் ஜெயலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஆனால் அவங்க வந்து ஒரு புருஷன் முன்னாட்டியா வாழ முடியாது. ஃபடாஃபட் ஜெயலட்சுமி வந்து ஆட்டி வைப்பாங்க, சாவி கொடுக்குற பொம்மை மாதிரி ஆட்டி வைப்பாங்க. நில்லுனா நில்லு, உட்காருனா உட்காரு, அந்த மாதிரி. ஏன்னா வீட்டோட மாப்பிள்ளை இல்லையா. வி.கே. ராமசாமியும் அதுதான். அதாவது மாப்பிள்ளைக்கு மாசம் 5000 சம்பளம் கொடுப்பாங்கன்னா பாத்துக்கங்க. அந்த அளவுக்கு ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து கொடுமையை அனுபவிப்பாரு. அதனால ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு விபச்சாரிய தேடி போயிடுவாரு. அந்த விபச்சாரி வேடத்துலதான் சகுந்தலா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மிக மிக திறமையான நடிகை. அந்த கேரக்டர்ல எல்லாம் கலக்கிருப்பாங்க. ஒரு கட்டத்துல வந்து ஸ்ரீகாந்தும் சகுந்தலா அவர்களும் சேர்ந்து இருக்கும் போது ஃபடாஃபட் ஜெயலட்சுமி தவறுதலா அந்த பக்கம் வந்துருவாங்க. அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னுடைய நண்பனான ஜெய்சங்கரின் மனைவி சகுந்தலா, இது ஜெய்சங்கரோட வீடு, நான் இங்க வந்து ஒரு விருந்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிடுவாரு. அந்த பொய்யை தொடர்ந்து எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதை. அவங்க ஃபடாஃபட் ஜெயலட்சுமியும் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு ஜெய்சங்கரையும் சகுந்தலா அவர்களையும் அவங்க வீட்டு லட்சுமி பூஜைக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஜெய்சங்கர் அழுதுகிட்டு விபச்சாரியா நடிக்கும் சகுந்தலாவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுல போய் பூஜையெல்லாம் கலந்துக்குவாரு. அதையும் போட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. இதுக்கிடையில ஜெய்சங்கருக்கும் ஜெயசித்ரா அவர்களுக்கும் கல்யாணம் வேற நடக்க போகும். கல்யாணத்துக்கும் பாத்தீங்கன்னா இவங்க வர்ற மாதிரி ஆயிரும், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி அவர்கள் வர்ற மாதிரி ஆயிரும்.
அதையெல்லாம் எப்படி ஸ்ரீகாந்தும் ஜெய்சங்கரும் சமாளிக்கிறாங்க, இப்படி எப்படி வந்து வி கே ராமசாமி ஃபடாஃபட் ஜெயலட்சுமிட்ட இவங்க மாட்டிக்காம தப்பிச்சுட்டே வர்றாங்க அப்படிங்கிறது மட்டும் கதை இல்ல. ஒரு கட்டத்துல மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஜெய்சங்கர் மேல அப்படியே எல்லா பழியும் விழுந்துரும். ஜெய்சங்கர் தான் கெட்டவர், கண்ட கண்ட பெண்களோட சுத்துறவர் அப்படின்னு சொல்லி அவர் மேல கெட்ட பழி விழுந்துரும். அதனால ஜெய்சங்கர் மனசு உடஞ்சு போய் 24 மணி நேரம் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ள அந்த பிரச்சனையை தீர்க்கிறான் தான் தீரு, எல்லாத்தையும் நான் போய் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த 24 மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு, ஸ்ரீகாந்த் வந்து அவருடைய தப்பை ஒத்துக்கிட்டு ஜெய்சங்கருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரா, இல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய படங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பேஸா இருந்திருக்கு. நல்ல காமெடியாவும் இருக்கும். 1975 வந்திருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கு. ஆனா அதனால வந்து பார்க்காம விட்டுறாதீங்க. நல்லா சிரிக்கலாம், நல்லா சிரிச்சு நல்லா வயிறு வலிக்கும். நல்ல ஒரு காமெடி திரைப்படம், நம்பி பாருங்க, டைம் பாஸுக்கு நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.